வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. டிஎன்பிசி குரூப் 4 2026 அண்ட் 27க்காக யூடியூப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு 14 தான் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 14 வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 2 வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் 2 வந்து என்ன டாபிக் வந்து கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷின், பாரதிதாசன் தம் பெயரை மாற்றியதற்கான காரணம் என்ன? ஆன்சர் சி, பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்று. கொஷின் நம்பர் 2, பாரதிதாசன் வெளியிட்ட இதழ். ஆன்சர் பி, குயில். கொஷின் நம்பர் 3, வள்ளுவனை பெற்றதால் பெற்ற புகழ் வையகமே என பாடியவர். ஆன்சர் பி, பாரதிதாசன். கொஷின் நம்பர் 4, மணிமேகலை வெண்பா யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் ஏ, பாரதிதாசன். கொஷின் நம்பர் 5, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இத்தொடரை பாடிய கவிஞர் யார்? ஆன்சர் டி, பாரதிதாசன். கொஷின் நம்பர் 6, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது? ஆன்சர் ஏ, மயில். கொஷின் நம்பர் 7, டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தமிழ் எழுத்தாளர், சரி. நெக்ஸ்ட் திறனாய்வாளர், இதுவும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர், இதுவும் சரிதான். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பேராசிரியர், இது வந்து தவறு. டி.கே. சிதம்பரநாதர் வந்து தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர். ஆனால் வந்து அவர் பேராசிரியர் வந்து அல்ல. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, 4 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 8, தம் வீட்டில் வட்டி தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர்? ஆன்சர் சி, டி.கே. சிதம்பரநாதர். கொஷின் நம்பர் 9, டி.கே.சியின் இதய ஒளி என்ன வகை நூல்? ஆன்சர் சி, கட்டுரை நூல். கொஷின் நம்பர் 10, டி.கே.சியின் கடிதங்கள் எந்த இலக்கிய வகைக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் சி, புதிய இலக்கிய வகை. கொஷின் நம்பர் 11, டி.கே.சி எந்த நூலுக்கு உரை எழுதினார்? ஆன்சர் சி, கம்பராமாயணம். கொஷின் நம்பர் 12, இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பி, டி.கே. சிதம்பரநாதர். கொஷின் நம்பர் 13, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை என்று கூறியவர்? ஆன்சர் சி, டி.கே.சி. கொஷின் நம்பர் 14, டி.கே. சிதம்பரநாதரின் தொழில் என்ன? ஆன்சர் பி, வழக்கறிஞர். கொஷின் நம்பர் 15, ரசிகமணி என புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் சி, டி.கே. சிதம்பரநாதர். கொஷின் நம்பர் 16, டி.கே.சி எந்த பதவியிலும் இருந்துள்ளார்? ஆன்சர் பி, மாநிலங்களவை உறுப்பினர். கொஷின் நம்பர் 17, புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்பட்டவர்? ஆன்சர் ஏ, பாரதிதாசன். புரட்சிக்கவி பாவேந்தர் என போற்றப்பட்டவர் வந்து பாரதிதாசன். கொஷின் நம்பர் 18, பாரதிதாசன் எதனால் புரட்சிக்கவி என போற்றப்படுகிறார்? ஆன்சர் சி, சமூக மேம்பாடுக்கான பாடலை பாடியதனால். கொஷின் நம்பர் 19, பாரதிதாசன் எந்த ஒரு அரசியல் கொள்கைக்கு நெருக்கமாக இருந்தார்? ஆன்சர் பி, பகுத்தறிவு மற்றும் பொதுவுடைமை. கொஷின் நம்பர் 20, பாரதிதாசன் படைத்த இலக்கிய வடிவங்களில் ஒன்று அல்லாதது? ஆன்சர் டி, நாவல். கொஷின் நம்பர் 21, கீழ்காணும் நூல்களில் எது பாரதிதாசன் எழுதியது அல்ல? ஆன்சர் டி, திருக்குறள் விளக்கம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுதெல்லாம்
பாரதிதாசன் எழுதிய நூல். பாரதிதாசன் எழுதிய நூல் அல்ல எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் விளக்கம். கொஸ்டின் நம்பர் 22. இருண்ட வீடு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பி. பாவேந்தர் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் என்னும் படைப்பு எந்த வகையை சார்ந்தது? ஆன்சர் சி. காப்பியம். கொஸ்டின் நம்பர் 24. பாரதிதாசன் நூல்களுள் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? எந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா பிசராந்தையார். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 25. பிசராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 26. பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர்? ஆன்சர் சி. தந்தை பெரியார். கொஸ்டின் நம்பர் 27. பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது? ஆன்சர் பி. பிசராந்தையார். கொஸ்டின் நம்பர் 28. பின்வருவனற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் சி. பகுத்தறிவு. கொஸ்டின் நம்பர் 29. குடும்ப விளக்கு எந்த படைத்த குறுங்காவியங்களில் ஒன்று? குடும்ப விளக்கு டேஸ் படைத்த குறுங்காவியங்களில் ஒன்று. குடும்ப விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் படைத்த குறுங்காவியங்களில் ஒன்று. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 30. கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் படைப்புகள் யாவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, தமிழ் இலக்கியம், அலையின் சிரிப்பு. இது அஞ்சுமே வந்து பாரதிதாசனின் படைப்புகள் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 31. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யார் கூற்று? ஆன்சர் பி. பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 32. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? ஆன்சர் டி. பாரதிதாசன். கொஸ்டின் நம்பர் 33. கூற்று. குன்றங்குடி அடிகளார் அறிக அறிவியல், அருளோசை போன்ற இதழ்களை நடத்தினார். சரி. நெக்ஸ்ட் காரணம் வந்து பாருங்க. இவர் இலக்கிய வளர்ச்சிக்கு பங்களித்த சமூக ஆன்மீக தலைவர். இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவுக்கான சரியான காரணம். கொஸ்டின் நம்பர் 34. குன்றங்குடி அடிகளார் எந்த மதத்தின் தலைவராக விளங்கினார்? ஆன்சர் டி. குன்றங்குடி திருமடம். கொஸ்டின் நம்பர் 35. அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீக துறவி யார்? ஆன்சர் ஏ. குன்றங்குடி அடிகளார். கொஸ்டின் நம்பர் 36. மக்கள் பணியே இறைவன் பணி என்று வாழ்ந்த குன்றங்குடி அடிகளார் முன்னிறுத்திய நூல் நெறி எது? ஆன்சர் சி. திருக்குறள் நெறி. கொஸ்டின் நம்பர் 37. குன்றங்குடி அடிகளார் நடத்திய அறிவியல் சார்ந்த இதழின் பெயர் என்ன? ஆன்சர் பி. அறிக அறிவியல். கொஸ்டின் நம்பர் 38. ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ. குன்றங்குடி அடிகளார். கொஸ்டின் நம்பர் 39. காயிதே மில்லத் ஓர் உத்தமமான மனிதர் என்று கூறியவர்? ஆன்சர் பி. தந்தை பெரியார். காயிதே மில்லத் ஒரு உத்தமமான மனிதர் என்று கூறியவர் வந்து தந்தை பெரியார். கொஸ்டின் நம்பர் 40. காயிதே மில்லத் அவர்கள் எப்போது சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார்? எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1946 இருந்து 1952 வரை. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 41. கூற்று காரணம். கூற்று வந்து பாருங்க. இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. சரி. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர் காயிதே மில்லத். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்.
கொஷின் நம்பர் 42. இயேசு காவியம் பாடியவர்? ஆன்சர் சி, கண்ணதாசன். கொஷின் நம்பர் 43. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? ஆன்சர் ஏ, கண்ணதாசன். கொஷின் நம்பர் 44. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர்? வரதட்சணை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 45. காயிதே மில்லத் எம்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று மொழி பற்றிய நாடாளுமன்ற கூட்டத்தில் குறிப்பிட்டார்? ஆன்சர் டி, தமிழ். கொஷின் நம்பர் 46. புதிய விடியல்கள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் டி, தாராபாரதி. கொஷின் நம்பர் 47. தாராபாரதி பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் பி, 1947. கொஷின் நம்பர் 48. எத்தனை ஆண்டுகள் கழித்து திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது? எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கொஷின் நம்பர் 49. திண்டுக்கல் கோட்டையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் யார் தலைமை தாங்கியது? யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 50. தாராபாரதி இறந்த ஆண்டு எது? தாராபாரதியின் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2000. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 51. கூற்று காரணம். கூற்று பாருங்க, தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகளை எழுதினார். சரி. காரணம் பாருங்க, அவர் ஒரு நல்லாசிரியராக பணியாற்றினார். இதுவும் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 52. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் ஏ, கிபி 1730. கொஷின் நம்பர் 53. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய போராடிய முதல் பெண்மணி? ஆன்சர் சி, வேலு நாச்சியார். கொஷின் நம்பர் 54. மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மொழி என்று காயிதே மில்லத் எம்மொழியை குறிப்பிட்டுள்ளார்? எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 55. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என்று தந்தை பெரியாரால் பாராட்டு பெற்றவர்? தந்தை பெரியாரால் பாராட்டு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 56. காயிதே மில்லத் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாதது எது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மிக சிறந்த தொழில்துறை அறிவை பெற்றிருந்தார். இது தவறு. தம் வாழ்நாள் முழுவதும் சமய பரப்புரைக்காக அர்ப்பணித்தார். இது சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ஒன்று மட்டும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் காயிதே மில்லத்தோட பொருந்தலை. கொஷின் நம்பர் 57. கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தமிழக அரசியல் வானில் கவ்விருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். இது தந்தை பெரியாரோட கூற்று. இது தவறு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர். இது அறிஞர் அண்ணா. இதுவும் தவறு. இது சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு அறிஞர் அண்ணா, செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். நல்ல ஒரு உத்தமமான மனிதர் சொல்றது தந்தை பெரியார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, இரண்டும் தவறு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு அறிஞர் அண்ணா, செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். அதுதான் சரியானது. கொஷின் நம்பர் 58. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 59. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர்? ஆன்சர் பி, கண்ணதாசன். கொஷின் நம்பர் 60. கண்ணதாசன் படைத்த நாடகம்? ராசதண்டனை. கொஷின் நம்பர் 61. கண்ணதாசன் எழுதிய புதின நூல்களுள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, சேரமன் காதலி.
கொஷின் நம்பர் 62. இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 63. காயிதே மில்லத்தின் இயற்பெயர்? ஆன்சர் டி. முகமது இஸ்மாயில். கொஷின் நம்பர் 64. கண்ணதாசன் முதலில் எழுதிய திரைப்பட பாடல் எது? ஆன்சர் பி. கலங்காதிரு மனமே. கொஷின் நம்பர் 65. கண்ணதாசனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் எது? ஆன்சர் டி. கவியரசு. கொஷின் நம்பர் 66. கண்ணதாசன் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? எந்த மாவட்டம்னா சிவகங்கை. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 67. கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமான ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 1949. கொஷின் நம்பர் 68. வேலுநாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர்? குயிலி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 69. வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர்? வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயன். கொஷின் நம்பர் 17. ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கை மீட்பதற்கு யாருடைய சொல்லுக்காக தலைவணங்கியதாக வேலுநாச்சியார் குறிப்பிட்டுள்ளார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலியின் தியாகம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 71. வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1780. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 72. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்? ஆன்சர் சி. வேலுநாச்சியார். கொஷின் நம்பர் 73. காளையார் கோவிலில் யார் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 74. வேலுநாச்சியார் தன் படையை எங்கு திரட்டி பயிற்சி அளித்தார்? ஆன்சர் சி. திண்டுக்கல் கோட்டையில். கொஷின் நம்பர் 75. உடையால் என்ன காரணத்தால் கொல்லப்பட்டார்? ஆன்சர் பி. வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்ததற்காக. உடையால் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்ததால் அவங்களுக்கு கொல்லப்பட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 76. வேலுநாச்சியார் யாருக்காக நடுக்கல் நாட்ட ஆணை வழங்கினார்? யான்னு பார்த்தீங்கன்னா உடையால். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 77. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆன்சர் சி. கல்யாண சுந்தரம். கொஷின் நம்பர் 78. மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? யான்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 79. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசன் காவியம் எது? ஆன்சர் பி. பூங்கொடி. கொஷின் நம்பர் 80. கூற்று காரணம். கூற்று பாருங்க, இலங்குச்சுடர் நெகிழி என்பது மின்விளக்கை குறிக்கிறது. தவறு. காரணம் பாருங்க, சங்க காலத்தில் மின்விளக்குகள் பயன்பாட்டில் இருந்தன. இதுவும் தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. இரண்டும் தவறு. கொஷின் நம்பர் 81. வீராய் என்ற கதையின் ஆசிரியர்? வீராயோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தமிழ்வழி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 82. கண்ணப்பன் கிளிகள் என்ற கவிதையின் ஆசிரியர்? ஆன்சர் டி. கவிஞர் தமிழ்வழி. கொஷின் நம்பர் 83. பெரும்பான் ஆற்றுப்படை என்ன வகை இலக்கியம்? ஆன்சர் சி. ஆற்றுப்படை. கொஷின் நம்பர் 84. ஏணி சாத்திய ஏற்றும் ஜன்னி என்ற பாடல் வரியில் ஏணி என்றால் என்ன? ஆன்சர் பி. படிக்கட்டு. கொஷின் நம்பர் 85. வானம் ஊன்றிய மதலை போல இந்த செய்யுளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சி. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கொஷின் நம்பர் 86. பெரும்பான் ஆற்றுப்படையின் சித்தரிக்கப்பட்ட நகரம் அல்லது மாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னி மாடம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 87. இரவில் மாட்டிய இலங்குச்சுடர் நெகிழி இவ்வரிகள் இடம்பெறும் பெரும்பான் ஆற்றுப்படை நூல் எந்த வகை? ஆன்சர் சி. ஆற்றுப்படை.
கொஷின் நம்பர் 88. குன்றங்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் டி. முடியரசன். கொஷின் நம்பர் 89. முடியரசன் இயற்றாத நூல் எது? ஆன்சர் பி. நீலமேகம். கொஷின் நம்பர் 90. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர்? ஆன்சர் பி. முடியரசன். கொஷின் நம்பர் 91. கீழ் காண்பவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது? எதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு காவியம். ஆன்சர் பி. பூங்கொடி, காவியப்பாவை, வீர காவியம்லாம் முடியரசனோட நூல் தான். முடியரசனோட கவிதை நூல் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இயேசு காவியம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 92. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல்? ஆன்சர் பி. தேன்மலை. கொஷின் நம்பர் 93. கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆன்சர் சி. கல்யாண சுந்தரம். கொஷின் நம்பர் 94. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த காலம்? ஆன்சர் ஏ. 13/4/1930 முதல் 8/10/1959 வரை. கொஷின் நம்பர் 95. கல்யாண சுந்தரம் எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர் டி. பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு. கொஷின் நம்பர் 96. குருவிப்பட்டி என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? யான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ஒலி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 97. தமிழர் சமுதாயம் என்ற கவிதையின் ஆசிரியர்? ஆன்சர் டி. கவிஞர் தமிழ்ஒலி. கொஷின் நம்பர் 98. ஆற்றுப்படை இலக்கியங்களில் கூறப்படும் முக்கிய அம்சம் என்ன? ஆன்சர் சி. வள்ளலிடம் பரிசு பெற்ற புலவர்கள் பிறருக்கு வழிகாட்டுவது. கொஷின் நம்பர் 99. வானம் மூன்றிய மதலை போல என்பது எதனை சுட்டி காட்டுகிறது? ஆன்சர் ஏ. மாடத்தின் உயரம். கொஷின் நம்பர் 100. நண்பர்களே, கொஷின் நம்பர் 100க்கு ஆன்சர் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் பார்ப்போம். நம்ம எதுனா உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்தா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த தேர்வில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்வு 15 தான். தேர்வு 15ல் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 3 பார்ப்போம்.